இவ்வளவு காலம் வந்து நீங்க ரேட்டிங் பார்த்துட்டு போய் படம் பார்த்த விஷயத்த சொல்லவே இல்லை பாத்தீங்களா? எப்படியா இருந்தாலும் ஒரு சில படங்கள் வந்து நம்ம அன்னைக்கே ஃபர்ஸ்ட் ஷோவே போய் பார்த்துருவோம். பட் நம்மளால பார்க்க முடியாத படங்களுக்கு வந்து அந்த ரேட்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓகே படம் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சு நான் போவேன். இப்போ வந்து அதுலயும் வேட்டு வச்சுட்டாங்க. முன்ன இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு எல்லாமே ஒரு அம்போக்கு தாங்க. வந்து நீங்க மார்க்கை பார்த்துட்டு போறது, படம் இது உடனே 5க்கு 4.75 5க்கு 4.5 இப்படின்னு மார்க் போடுறது. உண்மையாக நிச்சயமா வந்து நல்ல படங்களுக்கான மார்க், நல்ல படங்களுக்கான ரேட்டிங்லாம் இருக்குது. அது யார் பேசுறேன்னா மக்கள் பேசணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சைமன். நீங்க வந்து நீ இப்போ இன்னைக்கு நான் இப்போ இருந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னு வச்சுங்க, அந்த டீ கடையில் பெரும்பாலும் டீ கடைகளில் பேசுவாங்க. நீங்கள் வந்து புறநகர் பகுதியில் அவுட்டரில் அப்புறம் சிறு நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து யாராவது தனுஷ் மாதிரி ஒரு நடிகை அவன் நடிச்சிருக்கான், அந்த படம் சூப்பராக இருக்குதாம அப்படின்னு. இப்போ டிராகன் படம் பிரதீப் ரங்கநாதன் வந்து இப்படி சொல்லுவோம். பிரதீப் ரங்கநாதன் பேர் தெரியாது. இங்கே தாங்க சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் ஒரு விஜய் படமோ அஜித் படமோ ரஜினி படமோ அது சம்பந்தமான பேச்சு வந்து பொது வெளிகளில் பொதுவாக டீ கடைகளில் மக்கள் கூடுற இடங்களில் பேசும்பொழுது ஓகே இந்த படம் வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம் வந்து. ஆனால் இதெல்லாம் தெரியாமல் சும்மா நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் அது எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு தெரியாது. அப்புறம் வந்து இந்த இன்ஃப்ளூயன்சர் வச்சு வந்து இது பண்ணுறது, இந்த மாதிரி மார்க் கொடுக்கறது, ரேட்டிங் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து கிடையாது. மக்கள் தீர்ப்பு மகேஷின் தீர்ப்பு. இன்னைக்கு அவனை தவிர பெரிய விமர்சகர் யாரும் கிடையாது தெரியுங்களா? நாமெல்லாம் வந்து விமர்சகர்ன்றோம். அவன் தாங்க உண்மையான விமர்சகர்.